குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். இலை அசைவதும் இறைவனின் விருப்பப்படியே என்று சீக்கியர்கள் கூறினர். ஒரு நெசவாளி துணி வியாபாரம் செய்து வந்தான். ராமரின் விருப்பப்படியே எல்லாம் நடக்கின்றன என்ற உணர்வு அவனிடம் இருந்தது. ராமரின் விருப்பப்படி துணி விலை ரூபாய் 6 அணா என்று கூறி துணி வியாபாரம் செய்து வந்தான். அவன் வியாபாரம் செய்து வந்த இடத்தில் ஒரு திருட்டு நடைபெற்றது. திருடன் இந்த நெசவாளியை காட்டி கொடுத்தான். எனவே போலீசார் நெசவாளியை பிடித்து சென்றார்கள். அப்போது நெசவாளி கூறினான், ராமரின் விருப்பப்படியே திருட்டு நடந்தது. ராமரின் விருப்பப்படியே கொள்ளையர் பிடிபட்டார்கள். ராமரின் விருப்பப்படியே என்னையும் போலீசார் பிடித்து சென்றார்கள். கடைசியில் ராமரின் விருப்பப்படியே என்னை விடுதலையும் செய்தார்கள் என்று அவன் கூறினான். இல்லறத்தில் இருப்பவர்களால் கடவுளை அடைய முடியுமா? ஏன் முடியாது? சேற்று மீனை போல் இரு. அது சேற்றில் வாழ்கிறது, ஆனால் அதன் உடலில் ஒன்றும் சேறு இல்லை. கற்பிழந்த பெண்ணை போல் இரு. வீட்டு வேலைகளை எல்லாம் அவள் செய்வாள், ஆனால் அவளது மனம் கள்ளப்புருஷனை நினைத்து கொண்டிருக்கும். இறைவனிடம் மனதை வைத்துக்கொண்டு உலக கடமைகள் எல்லாவற்றையும் செய், ஆனால் இது மிகவும் கடினம். ஜாடியில் ஊறுகாயும் பானையில் தண்ணீரும் இருக்கின்ற அறையில் விஷ ஜூர நோயாளியா? அவனது நோய் எப்படி நீங்கும்? ஊறுகாயின் நினைப்பு மனதில் எழுந்தாலே வாயில் நீர் ஊறுகிறதே. ஆண்களுக்கு பெண்கள்தான் ஊறுகாய். போகத்தில் ஆசை மனிதனிடம் எப்போதும் இருந்து வருகிறது. இந்த இன்ப நாட்டம்தான் தண்ணீர் பானைகள். இந்த ஆசை தனியவே செய்யாது. ஜூர நோயாளி நான் ஒரு பானை தண்ணீர் குடிப்பேன் என்று அடம்பிடிக்கிறான் என்றால் நிலைமை மோசமாகிவிட்டது என்று அர்த்தம். வாழ்க்கையில்தான் எத்தனை குழப்பங்கள். இந்த பக்கம் போனால் துடப்பக்கட்டையால் அடைபட்டு சாவாய், அந்த பக்கம் போனால் விளக்கு மாற்றால் அடி வாங்குவாய், இன்னொரு பக்கம் போனாலோ செருப்படி. போதாக்குறைக்கு தனிமையான இடத்தில் அல்லாமல் கடவுளை நினைக்கவும் முடியாது. தட்டான் பொன்னை உருக்கி நகை செய்து கொண்டிருக்கிறான். அந்த வேளையில் அவனை மீண்டும் மீண்டும் கூப்பிட்டால் அவன் எப்படி பொன்னை உருக்க முடியும்? அரிசியில் கல் பொறுக்குகிறாய், அதை தனியாக உட்கார்ந்து செய்ய வேண்டும். அவ்வப்போது அரிசியை கையில் எடுத்து சுத்தமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதற்கிடையில் அவனை கூப்பிட்டு கொண்டே இருந்தால் வேலை எப்படி நடக்கும்? வழி இருக்கிறது. தீவிர வைராக்கியம் உண்டாகுமானால் வழி உண்டு. எது உண்மையற்றது என்று அறிகிறாயோ அதை அந்த கணமே உறுதியுடன் துறந்து விட வேண்டும். நான் ஒரு சமயம் கடுமையாக நோயிற்றிருந்த போது கங்கா பிரசாத் சேனிடம் அழைத்து சென்றார்கள். அவர் என்னிடம் மருந்து சாப்பிட வேண்டும், ஆனால் தண்ணீரே குடிக்கக்கூடாது, வேண்டுமானால் மாதுளை ரசம் பருகலாம் என்று சொன்னார். நான் எப்படித்தான் தண்ணீர் குடிக்காமல் இருக்கப் போகிறேனோ என்று அனைவரும் நினைத்தனர். ஆனால் நான் தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டேன். நான் பரமஹம்சம், வெறும் ஹம்சம் அல்லவே, ராஜஹம்சமாயிற்றே. தண்ணீர் குடிக்கவே இல்லை. இதுதான் தீவிர வைராக்கியம். சிறிது காலம் தனிமையில் வாழ வேண்டும். கண்ணாமூச்சி விளையாட்டில் தாட்சியை தொட்டுவிட்டால் பிறகு பயமில்லை. பொன்னாகிவிடு, பிறகு எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். தனிமையில் வாழ்ந்து பக்தியை பெற்றுவிட்டால், இறை அனுபூதி பெற்றுவிட்டால் இல்லறத்திலும் வாழலாம். அதனால்தான் இளைஞர்களை இங்கு தங்கும்படி கூறுகிறேன். இங்கே சிறிது காலம் தங்கினால் அவர்களுக்கு இறைவனிடம் பக்தி ஏற்படும். அதன் பிறகு அவர்கள் தாராளமாக இல்லறத்தில் வாழ முடியும். இறைவன்தான் எல்லாவற்றையும் செய்கிறார் என்றால் பிறகு நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம் என்றெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும்? பாவமும் இறைவனின் விருப்பம்தானே. பாவ புண்ணியங்கள் இருக்கின்றன, ஆனால் இறைவன் அவற்றால் பாதிக்கப்படுவதில்லை. காற்றில் நல்ல வாசனை கெட்ட வாசனை என்று எல்லா வாசனைகளும் இருக்கின்றன, ஆனால் காற்று இவற்றால் பாதிக்கப்படுவதில்லை. அதுபோல்தான் இறைவனின் படைப்பு. படைப்பில் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு, உண்மையும் உண்டு, உண்மையற்றதும் உண்டு. எத்தனையோ வகை மரங்கள் உள்ளன. சில மாமரங்கள், சில பலாமரங்கள், வேறு சில மரங்களோ வெறும் மறை மாமரங்கள். பாருங்கள், முரடர்களும் தேவைப்படத்தானே செய்கிறார்கள். எந்த தாலுக்காவில் குண்டர்கள் குழப்பம் விளைவிக்கிறார்களோ அங்கே முரடனை அனுப்ப வேண்டும். அப்போதுதான் அங்கே நிலைமை சீராகும். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். விஷயம் என்ன தெரியுமா?
இல்லறத்தில் ஈடுபடுவதால் மனத்தின் ஆற்றல் செலவழிந்து போகிறது. இவ்விதம் சக்தி செலவழிவதால் மனத்திற்கு ஏற்படும் இழப்பை துறவை மேற்கொள்வதன் மூலம் ஈடு செய்து விடலாம். தந்தை முதற் பிறவியை தருகிறார். உபநயனத்தின் போது இரண்டாவது பிறவி கிடைக்கிறது. துறவு மேற்கொள்ளும் போது இன்னொரு பிறவி வாய்க்கிறது. காமினி காஞ்சனம் இரண்டும் தான் தடை. பெண்ணிடம் வைக்கும் பற்று இறை நெறியிலிருந்து நம்மை திருப்பி விடுகிறது. எதனால் வீழ்ச்சியடைந்தோம் என்பதை அவர்களால் தெரிந்து கொள்ளவும் முடிவதில்லை. கோட்டைக்கு போய்கொண்டிருந்தேன், வண்டி இறக்கத்தில் போய்கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. உள்ளே சென்ற பிறகுதான் எவ்வளவு கீழே வந்திருக்கிறோம் என்பது தெரிந்தது. இல்லறத்தில் பயப்பட வேண்டியது காமம் மட்டுமல்ல, கோபமும் இருக்கிறது. ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் தடைகள் ஏற்படுமானால் கோபம் வருகிறது. இல்லறத்தார் சீர வேண்டும். அதற்காக விஷத்தை கக்குவது சரியில்லை. யாருக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடாது. பகைவர்களிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக கோபத்தை காட்டத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் பகைவர்கள் வந்து துன்பம் விளைவிப்பார்கள். ஆனால் துறவி சீர வேண்டியதில்லை. இல்லறத்தில் இருந்து கொண்டு இறைவனை ஏன் அடைய முடியாது? அந்த பகுதியில் அப்படி ஒருவர் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர் ஒரு டெபுட்டி, பெரிய மனிதர். பெயர் பிரதாப் சிங். தான தர்மம், தியானம், பக்தி என்ற நல்ல குணங்கள் படைத்தவர். என்னை ஒரு தடவை அழைக்கவும் செய்தார். அத்தகையோர் இருக்கவே செய்கிறார்கள். சாதனை செய்வது மிகவும் அவசியம். சாதனை செய்தால் ஏன் நடக்காது? சரியான நம்பிக்கை இருக்குமானால் அதிகமான முயற்சி வேண்டியதில்லை. குருவின் வாக்கியத்தில் நம்பிக்கை வேண்டும். ஆதிசங்கரர் பிரம்மஞானி என்பது உண்மைதான். ஆனால் ஆரம்பத்தில் அவரிடம் வேற்றுமை பாராட்டும் மனநிலை இருந்தது. அவ்வளவு நம்பிக்கை இருக்கவில்லை. ஒரு சமயம் அவர் கங்கையில் குளித்துவிட்டு வந்து கொண்டிருந்தார். ஒரு சண்டாளன் மாமிசத்தை தூக்கி கொண்டு எதிரே வந்தான். அவனது உடம்பு சங்கரரின் மீது பட்டுவிட்டது. டேய், நீ என்னை தொட்டுவிட்டாயே என்று கூவினார் சங்கரர். அதற்கு சண்டாளன், சுவாமி, நீங்களும் என்னை தொடவில்லை, நானும் உங்களை தொடவில்லை. சுத்த ஆன்மா யாரோ அவர் உடல் அல்ல, பஞ்சபூதங்கள் அல்ல, 24 தத்துவங்களும் அல்ல என்றான். அப்போது சங்கரருக்கு உண்மை விளங்கியது. ரகுகணன் என்ற மன்னனின் பல்லக்கை சுமந்து சென்றபடியே ஜடபரதர் ஆன்ம ஞானம் பற்றி பேசினார். உடனே மன்னன் பல்லக்கை விட்டு கீழே இறங்கி வந்து, தாங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு ஜடபரதர், நான் இது அல்ல, இது அல்ல, நான் சுத்த ஆன்மா என்று கூறினார். நான் சுத்த ஆன்மா என்பதில் ஜடபரதருக்கு பரிபூரண நம்பிக்கை இருந்தது. நானே அவன், நான் சுத்த ஆன்மா, இது ஞானிகளின் கருத்து. பக்தர்களோ இவையெல்லாம் பகவானின் ஐஸ்வர்யம் என்பார்கள். செல்வம் இல்லாவிட்டால் எப்படி ஒரு செல்வந்தரை பிரித்தறிய முடியும்? சாதகனின் பக்தியை பார்த்து பகவானே அந்த சாதகனிடம் நான் எதுவோ அதுவே நீ என்று சொல்வாரானால் அப்போது விஷயமே வேறு. அரசர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். சமையல்காரன் அங்கு வந்து அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு, அரசே, நீங்களும் நானும் சமம் என்று கூறுவானானால் உலகம் அவனை பைத்தியம் என்று கூறும். ஆனால் சமையல்காரனின் சேவையை கண்டு மகிழ்ந்து அரசனே ஒரு நாள் அவனிடம், அடே, நீ என்னருகில் வந்து அமர்ந்து கொள், அதில் தவறு எதுவுமில்லை, நீயும் நானும் சமம் என்று கூறுவதாக வைத்து கொள்வோம். அப்போது சமையல்காரன் அரசனின் அருகில் சென்று அமர்வதில் தவறில்லை. சாதாரண மனிதன் நான் அவனே என்று சொல்வது நல்லதல்ல. அலை தண்ணீரை சார்ந்தது, தண்ணீர் அலையை சார்ந்ததாகி விடுமா என்ன? உண்மை இதுதான். எந்த வழியை பின்பற்றினாலும் சரி, மனம் நிலை பெறாமல் யோகம் கைகூடாது. யோகிக்கு மனம் வசப்பட்டிருக்கும், யோகி மனதிற்கு வசப்பட்டிருக்க மாட்டான். மனம் நிலை பெற்றால் பிராணன் நிலை பெறுகிறது, கும்பகம் கைகூடுகிறது. பக்தி யோகத்தின் வாயிலாகவும் கும்பகத்தை அடையலாம். பக்தியினால் பிராணன் நிலை பெறுகிறது. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஒருவன் தரையை கூட்டிக் கொண்டிருக்கிறான். அப்போது அங்கு ஓர் ஆள் ஓடி வந்து இன்னவன் இறந்துவிட்டான் என்று கூறுகிறான். இறந்தவன் சொந்தக்காரனாக இல்லாவிட்டால் கூட்டிக் கொண்டிருந்தவன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பான். ஆனால் இடையிடையே, அட கஷ்டமே, அவன் இறந்து விட்டானா, பாவம், நல்ல மனிதன் என்று சொல்லிக் கொள்வான். மறுபக்கம் தரையை கூட்டுவதும் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இறந்தவன் சொந்தக்காரனாக இருந்தால்
செய்தியை கேட்ட அளவில் துடப்பம் தானாக கையிலிருந்து நழுவி கீழே விழ ஐயோ என்று அலறியபடி கீழே உட்கார்ந்து விடுவான். அப்போது பிராணன் நிலை பெற்று விடுகிறது. அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது, சிந்திக்கவும் முடியாது. இதேபோல் பரவச நிலையில் பிராணன் நிலை பெற்று விடுகிறது. பெண்களிடம் கவனித்ததில்லையா? ஒருத்தி ஏதேனும் ஒன்றை கண்டோ கேட்டோ வியப்பினால் வாயடைத்து போய் நின்றால் பிற பெண்கள் அவளிடம் என்ன பரவசத்தில் ஆழ்ந்து விட்டாயா என்று கேட்பார்கள். இங்கும் பிராணன் நிலை பெற்று விடுகிறது. அதனால்தான் அவள் வாய் பிளந்து நிற்கிறாள். அவளால் எதுவும் பேச முடியவில்லை. சோகம் சோகம் என்று சொல்லிவிட்டால் எல்லாம் ஆகிவிடாது. ஞானிக்கென்று சில அடையாளங்கள் உள்ளன. நரேந்திரனின் கண்கள் விசாலமாக எடுப்பாக உள்ளது. இதோ இவனுக்கும் கூட நெற்றியும் கண்களும் நல்ல அடையாளங்கள் பொருந்தியதாக உள்ளன. எல்லோரும் ஒரே விதமான நிலையில் இல்லை. மனிதர்களை பத்தர்கள், முமுட்சுக்கள், முக்தர்கள், நித்தியர்கள் என்று 4 பிரிவாக பிரிக்கலாம். எல்லோருமே சாதனை செய்ய வேண்டும் என்பதில்லை. நித்திய சித்தர் என்றும் சாதனை சித்தர் என்றும் 2 வகையினர் உண்டு. சிலர் பல சாதனைகளை செய்து இறைவனை அடைகிறார்கள். பிரகலாதனை போன்ற சிலர் பிறவியிலிருந்தே சித்தர்களாக இருக்கின்றனர். பிரகலாதன் முதலிய நித்திய சித்தர்கள் சாதனை செய்கிறார்கள். ஆனால் சாதனைக்கு முன்பே அவர்களுக்கு இறையனுபூதி கிடைத்து விடுகிறது. பூசணியும் சுரையும் முதலில் பிஞ்சு விட்டு பிறகு பூக்கின்றன. அதுபோல் ராக்காலின் தந்தையிடம் கூறினார், நித்திய சித்தர் தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் நித்திய சித்தராகத்தான் இருப்பார், வேறு விதமாக ஆக மாட்டார். அவரை விதை சாண குவியலில் விழுந்தாலும் அது அவரை செடியாகத்தான் வளரும். பகவான் சிலருக்கு அதிகமான சக்தியையும் சிலருக்கு குறைவான சக்தியையும் அளித்துள்ளார். ஒரு இடத்தில் பெரிய தீபம் எரிகிறது, மற்றொரு இடத்தில் சிறிய தீபம் சுடர் விடுகிறது. வித்யாசாகரின் ஒரு வார்த்தையிலிருந்தே அவரது அறிவாற்றலின் ஆழத்தை நான் தெரிந்து கொண்டேன். இறைவனின் ஆற்றல் வெளிப்பாட்டில் வேறுபாடு உண்டு என்று நான் கூறியதற்கு அவர், சுவாமி, அப்படியானால் ஆண்டவன் சிலருக்கு அதிகமான சக்தியையும் சிலருக்கு குறைவான சக்தியையும் கொடுத்திருக்கிறாரா என்று கேட்டார். அதற்கு நான், ஆம், நிச்சயமாக. அவ்வாறு ஆற்றலில் ஏற்றத்தாழ்வு இல்லாவிட்டால் உங்கள் பெயர் இவ்வளவு பரவ காரணம் என்ன? உங்கள் கல்வி, உங்கள் தயை இவை பற்றி கேள்விப்பட்டு அல்லவா உங்களை காண நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு 2 கொம்புகள் ஒன்றும் முளைக்கவில்லையே என்று கூறினேன். விஷயம் என்ன தெரியுமா? வலையில் முதலில் பெரிய மீன்கள் தான் படும். பிறகு மீனவன் காலால் சேற்றை கலக்கி விடுகிறான். அப்போது சிறு மீன்கள் மேலெழுந்து வருகின்றன. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பிடித்து விடுவான். இறைவனை அறியாவிட்டால் உள்ளே உள்ள சிறு மீன்கள் மெல்ல மெல்ல வெளிக்கிளம்ப ஆரம்பிக்கும். வெறும் பண்டிதன் ஆவதால் எதை சாதிக்க முடியும்? சிறு மீன்கள் என்பது சிறிய சிறிய ஆசைகள். இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பதால் இறையனுபூதி ஏன் வாய்க்கக்கூடாது? ஆனால் அது கடினம் என்பதில் சந்தேகமில்லை. ஜனகர் முதலியோர் ஞானம் பெற்ற பிறகு இல்லறத்தில் ஈடுபட்டனர். என்றாலும் பயம் இருக்கவே செய்தது. பற்றற்று வாழ்கின்ற இல்லறத்தானும் பயப்பட வேண்டியுள்ளது. ஜனகர் ஒரு பைரவியை கண்டபோது தலை குனிந்து கொண்டார். பெண்ணை கண்டு வெட்கப்பட்டார். அதை கண்ட பைரவி, ஜனகரே, உமக்கு இன்னும் ஞானம் உண்டாகவில்லை என்றுதான் தோன்றுகிறது. ஆண் பெண் வேறுபாடு இன்னும் உம்மிடம் உள்ளதே என்றாள். கறி வைத்திருக்கும் அறையில் புழங்கும்போது எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் கரை சிறிது படியத்தான் செய்யும். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். இல்லற பக்தர்கள் பட்டாடை உடுத்தி கொண்டு பூஜை செய்யும்போது பக்தி பெருக்குடன் இருப்பதை பார்த்திருக்கிறேன். சாப்பிட்டு முடியும் வரை அதே நிலையை காணலாம். அதன் பிறகு பழைய கதைதான். ரஜோகுணம், தமோ குணம் நிறைந்த இயல்பு நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சத்துவ குணத்தால் பக்தி உண்டாகிறது. ஆனால் பக்தியிலும் சத்துவ பக்தி, ரஜோ பக்தி, தமோ பக்தி என்று பிரிவு உள்ளது. சத்துவ பக்தி தூய சத்துவமாகும். இந்த பக்தி உண்டானால் இறைவனை தவிர வேறு எதிலும் மனம் செல்லாது. இந்த பக்தர்கள் உடலை காப்பாற்ற தேவையான அளவு மட்டுமே அதன் மீது மனத்தை செலுத்துவார்கள். பரமஹம்சர்கள் இந்த 3 குணங்களையும் கடந்தவர்கள்.
அவர்களிடம் இந்த 3 குணங்களும் உள்ளன என்றாலும் இல்லை. அவர்கள் குழந்தையைப் போல் எந்த குணத்தின் பிடியிலும் இல்லை. இந்த பரமஹம்சர்கள் சின்னஞ்சிறு பாலகர்களின் இயல்பை பெறுவதற்காக அவர்களை தங்கள் அருகில் வர அனுமதிக்கின்றனர். பரமஹம்சர்கள் எதையும் சேகரித்து வைப்பதில்லை. இந்த நியதி இல்லறத்தாருக்கு அல்ல. அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக பொருட்களை சேமித்தே ஆக வேண்டும். பரமஹம்சர்களிடம் பாவ புண்ணிய உணர்வு இருக்குமா? பாவம் புண்ணியம் என்றால் என்ன தெரியுமா? நல்ல புத்தியையும் தீய புத்தியையும் தருவது இறைவனே என்பதை பரமஹம்சர்கள் காண்கிறார்கள். கசப்பு பழங்களும் இனிப்பு பழங்களும் இல்லையா? சில மரங்களில் இனிப்பு பழங்கள், சில மரங்களில் கசப்பு பழங்கள், சில மரங்களில் புளிப்பு பழங்கள். இறைவனே சுவையான மாமரத்தை உண்டாக்கியிருக்கிறார். அதேபோல புளிப்பான மரிமாங்காய் மரத்தையும் தோற்றுவித்திருக்கிறார். உண்மை உண்மையற்றது, நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம் எல்லாம் இறைவனுடைய மாயையின் ஐஸ்வர்யங்கள் என்று பரமஹம்சர்கள் காண்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் மிக உயர்ந்த நிலை. அந்த நிலையில் சங்கங்கள் கூட்டங்கள் நடத்துவது இயலாத காரியம். வினைப்பயன் இருக்கிறதே? ஆமாம், இருக்கிறது. நல்ல செயல்கள் செய்தால் நல்ல பலன், தீய செயல்கள் செய்தால் தீய பலன். மிளகாயை கடித்தால் எரியாமல் இருக்குமா? இவையெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல். காசியில் இறப்பவர்கள் பிராமணன் ஆனாலும் சரி, விலைமகள் ஆனாலும் சரி, எல்லோரும் சிவகதி அடைவார்கள். ஹரிநாமத்தையோ காளிநாமத்தையோ ராமநாமத்தையோ கூறும்போது கண்களில் கண்ணீர் பெருகுமானால் சந்தியாவந்தனம், கவசம் முதலிய கிரியைகள் சிறிதும் தேவையில்லை. இவை தாமாகவே விலகிவிடுகின்றன. செயல்களின் பலன்களும் அவனிடம் சேர்வதில்லை. ஆன்ம அனுபூதி உண்டாகும்போது எல்லா சந்தேகங்களும் விலகிவிடுகின்றன. தமோகுண பக்தியை மேற்கொள்ளுங்கள். என்ன, நான் ராமநாமத்தை சொல்கிறேன், காளிநாமத்தை சொல்கிறேன், எனக்காவது பந்தமாவது, எனக்காவது வினைப்பயனாவது என்று கூறுங்கள். நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. ராமனே எல்லாமாக இருக்கிறார். அந்த ராமன்தான் ஒவ்வொருவரிலும் உள்ளார் என்று ஒரு குரு சீடனிடம் கூறினார். நாய் ரொட்டியை கடித்து தூக்கி சென்றது. அதை கண்ட சீடன், ஓ ராமா, பொறு பொறு, ரொட்டியில் வெண்ணெய் தடவி தருகிறேன் என்று கூறினான். குருவின் வார்த்தைகளில் என்ன ஒரு நம்பிக்கை! உதவாக்கரைகளுக்கு நம்பிக்கை உண்டாவதில்லை, எப்போதும் சந்தேகம்தான். ஆன்ம அனுபூதி கிடைக்காவிட்டால் எல்லா சந்தேகங்களும் அகல்வதில்லை. சுத்த பக்தியில் எந்த ஆசையும் இருக்காது. இந்த பக்தியின் வாயிலாக இறைவனை விரைவில் அடையலாம். அனிமா முதலிய சித்திகள் போன்றவற்றை நாடுவது எல்லாம் ஆசைதான். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், நண்பா, அனிமா முதலான சித்திகளில் ஒன்று இருந்தாலும் கூட இறையனுபூதி கிடைக்காது என்றார். இந்த சித்திகளால் சக்தி சிறிது அதிகரிக்கலாம், அவ்வளவுதான். பக்திதான் சாரம். உண்மையான பக்தனுக்கு எவ்வித அச்சமோ கவலையோ இல்லை. தேவி பராசக்தி எல்லாம் அறிவாள். பூனை எலியை பிடிப்பது ஒரு விதம், ஆனால் தன்னுடைய குட்டிகளை பிடிப்பது மற்றொரு விதம். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். பக்தி கனிந்தால் பாவனை தோன்றும், அடுத்து மகாபாவனை, பிறகு பிரேமை, பிறகு இறையனுபூதி. சைத்தன்யருக்கு மகாபாவனையும் பிரேமையும் ஏற்பட்டிருந்தது. இந்த பிரேமை ஏற்பட்டால் உலகத்தை மறந்துவிடுவது இயற்கையே. நாம் மிகவும் நேசிப்பதான சொந்த உடம்பும் கூட மறைந்து போகும். சைத்தன்யருக்கு இந்த பிரேமை ஏற்பட்டிருந்தது. கடலை பார்த்து யமுனை என்று நினைத்து கொண்டு அதில் குதித்து விட்டார் அவர். சாதாரண மனிதர்களுக்கு மகாபாவனை பிரேமை ஏற்படுவதில்லை. அவர்கள் பரவச நிலை வரை போகலாம். சைத்தன்யருக்கு இந்த 3 நிலைகளும் ஏற்பட்டிருந்தன. சாஸ்திரத்தை அதிகம் படித்தால் அதுவும் தீங்கு விளைவிக்கும். சாஸ்திரத்தின் சாரத்தை அறிய வேண்டும். அதன் பிறகு நூல்களின் அவசியம் என்ன? சாரத்தை கிரகித்த பிறகு இறையனுபூதிக்காக ஆழ்ந்து மூழ்க வேண்டும். இறைவனே உண்மை, உலகம் உண்மை இல்லை என்று வேதாந்தத்தின் சாரத்தை தேவி நான் அறிய செய்தாள். பகவத்கீதையின் சாரம் என்ன? கீதா கீதா என்று 10 முறை சொல், தியாகி தியாகி என்று வரும். அதுதான் கீதையின் சாரம். மனிதா, அனைத்தையும் துறந்து இறைவனை அடைவதற்கு சாதனை செய் என்பதுதான் கீதையின் சாரம். நீங்கள் ஒரு கோஸ்வாமி, உங்களுக்கு கோவில் வேலை உள்ளது.
உங்களால் உலகை துறக்க முடியாது. நீங்கள் உலகை துறந்தால் கோவில் வேலையை யார் செய்வது? நீங்கள் மனதளவில் துறக்க வேண்டும். உலகத்திற்கு ஒரு படிப்பினைக்காக இறைவனே உங்களை உலக வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நீங்கள் 1000 முயற்சி செய்யுங்கள், உங்களால் துறக்க முடியாது. உலக கடமைகளை செய்வதற்குரிய மனநிலையையே இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், என்ன சொல்கிறாய்? நீ யுத்தம் செய்ய போவதில்லையா? நீ விரும்பினாலும் போரிலிருந்து உன்னால் விலக முடியாது. உன் இயல்பே உன்னை போரிட வைக்கும் என்றார். யோகமும் போகமும். நீங்கள் கோஸ்வாமி வம்சத்தை சேர்ந்தவர். உங்களுக்கு 2ம் உள்ளது. இப்போது இறைவனிடம் பிரார்த்தனை மட்டும் செய்யுங்கள். எம்பெருமானே, உனது உலகை மயக்கும் மாயையின் ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீயே வேண்டும் என்று மனமாற வேண்டுங்கள். கடவுள் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார். அப்படியானால் யாரை பக்தன் என்று சொல்வது? யார் இறைவனில் இருக்கிறானோ, யாருடைய மனம், பிராணன், ஆன்மா எல்லாம் இறைவனில் லயித்திருக்கிறதோ அவனே பக்தன். இதோ பார், மனமாற அழைத்தால் சொந்த உருவத்தை காண முடியும். ஆனால் எந்த அளவுக்கு இன்ப நாட்டத்தின் சாயல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது தடைபடுகிறது. இதோ பார், எல்லோருக்கும் ஆன்ம தரிசனம் உண்டாக முடியும். மன ஏக்கத்துடன் அவரிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை நம் மனதின் ஆழங்களிலிருந்து வருவதாக இருந்தால் அவர் நிச்சயமாக அதற்கு செவி சாய்க்கிறார். படிக்கட்டு வழியாக மாடியை அடைவது போல் லீலையை பிடித்து கொண்டே நித்தியத்தை அடைய வேண்டும். நித்தியத்தை கண்ட பிறகு லீலைக்கு வந்து பக்தியை கைக்கொண்டு பக்தனாக வாழலாம். இது நல்ல பக்குவமான வழி. இறைவனுக்கு பல்வேறு வடிவங்கள் இருக்கின்றன. ஈஸ்வர லீலை, தேவலீலை, மனித லீலை, உலக லீலை என்று அவருடைய லீலைகளும் பல்வேறானவை. பிரேம பக்தியை போதிப்பதற்காக யுகந்தோறும் இறைவனே மனிதனாக அவதரிக்கிறார். சைத்தன்ய தேவரை பார், அவதார புருஷரில்தான் இறைவனின் பிரேமை பக்தியை அனுபவிக்க முடியும். இறைவனின் மகிமை அளவற்றது. ஆனால் எனக்கு வேண்டுவதெல்லாம் பிரேமையும் பக்தியும் தான். எனக்கு வேண்டியது பால். பசுவின் மடியிலிருந்து பால் வருகிறது. அவதார புருஷர்கள் பசுவின் மடி போன்றவர்கள். மணிமல்லிக்கினுடைய பேத்தியின் கணவன் வந்திருந்தான். அவன் ஏதோ ஒரு புத்தகம் படித்தானாம். அதில் இறைவன் அப்படி ஒன்றும் பெரிய ஞானி என்றோ எல்லாம் அறிந்தவன் என்றோ தோன்றவில்லை. அப்படி இருந்திருந்தால் ஏன் இவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றன? மரணம் வரவே செய்கிறது. ஒரே அடியாக கொன்றுவிடலாமே. அதை விட்டுவிட்டு சிறிது சிறிதாக வேதனைக்கு உள்ளாக்கி ஏன் கொல்ல வேண்டும்? நானாக இருந்தால் இதைவிட நல்ல உலகத்தை படைத்திருப்பேன் என்று அந்த நூலில் ஆசிரியர் எழுதியிருக்கிறாராம். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். என்னப்பா, இறைவனை நம்மால் அறிய முடியுமா என்ன? நானும் சில வேளைகளில் அவரை நல்லவராகவும் சில வேளைகளில் தீயவராகவும் நினைப்பதுண்டு. அவர் நம்மை தமது மாயையில் வைத்திருக்கிறார். சில சமயம் நம்மை விழிப்புணர்த்துகிறார், சில சமயம் அறியாமையில் மூழ்கை செய்கிறார். ஒரு கணம் அறியாமை நீங்குகிறது, மீண்டும் சுற்றி வளைத்து கொள்கிறது. பாசியால் மூடப்பட்டிருக்கும் குளத்தில் கல்லெறிந்தால் சிறிது நேரம் தண்ணீரை பார்க்க முடிகிறது. ஆனால் கொஞ்ச நேரத்திற்குள் பாசி மறுபடியும் அசைந்து அசைந்து வந்து தண்ணீரை மூடிக்கொள்கிறது. உடல் உணர்வு இருக்கும் வரைதான் இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு, நோய், துயரம் எல்லாம். இவை உடலுக்கு மட்டுமே, ஆன்மாவிற்கு இல்லை. பிரசவ வேதனைக்கு பிறகு குழந்தை பிறக்கிறது. அதுபோல் உடல் இறந்த பிறகு இறைவன் அவனை நல்ல இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடும். ஆன்ம ஞானம் கிடைத்துவிட்டால் இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு எல்லாம் கனவு போல் தோன்றும். நமக்கு என்ன தெரியும்? ஒரு படி பாத்திரத்தில் 10 படி பாலை வைக்க முடியுமா? உப்பு பொம்மை கடலை அளக்க சென்றால் திரும்பி வந்து செய்தி தராது. அது கடலில் கரைந்துவிடும். கள்ளம் கபடமற்ற தன்மை வந்துவிட்டால் இறைவனை எளிதில் அடையலாம். நல்ல வழி, தீய வழி என்று 2 வழிகள் உள்ளன. நல்ல வழியில் செல்ல வேண்டும். இறைவனது படைப்பில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற நம்பிக்கை இருந்தாலே போதும். நான் நினைப்பதுதான் உண்மை, மற்றவர்களுடைய கருத்துக்கள் பொய் என்ற எண்ணத்திற்கு உள்ளத்தில் இடம் கொடுக்காதே. பிறகு எல்லாவற்றையும் இறைவனே உனக்கு புரிய வைப்பார். இறைவனின் செயல்பாடுகளை மனிதனால் புரிந்து கொள்ள முடியுமா? அவரது மகிமை எல்லையற்றது.
எனவேதான் நான் அதையெல்லாம் புரிந்து கொள்ள முயன்றதில்லை. அவரது படைப்பில் எதுவும் நடக்க முடியும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை மனதில் கொண்டு மற்ற எண்ணங்களை நீக்கிவிட்டு அவரையே நினைக்கிறேன். இன்று என்ன திதி என்று அனுமனை கேட்டார்கள். அதற்கு அவர், நாள், திதி, நட்சத்திரம் எதுவும் எனக்கு தெரியாது. நான் ராமர் ஒருவரையே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் கூறினார். இறைவனது செயல்கள் எதையாவது நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா என்ன? அவர் நமக்கு அருகில்தான் இருக்கிறார், ஆனால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. கிருஷ்ணர் இறைவனே என்பதை பலராமர் அறியவில்லை. பகவான் தமது மாயையால் எல்லாவற்றையும் மூடி வைத்திருக்கிறார். நாம் எதையும் அறிந்து கொள்ள அவர் விடுவதில்லை. காமினி காஞ்சனம்தான் மாயை. இந்த மாயையை அகற்றிவிட்டு பார்ப்பவர்களுக்கே அவரை காண முடியும். நான் இதை ஒருவருக்கு விளக்கிக் கொண்டிருக்கும் போதே எம்பெருமான் திடீரென்று எனக்கு ஒரு அற்புத காட்சியை காட்டினார். காமர்புகரில் உள்ள ஒரு குளம். அதில் ஒருவர் பாசியை கையினால் அகற்றிவிட்டு தண்ணீர் குடித்து கொண்டிருந்தார். தண்ணீர் பளிங்கை போல் தெளிவாக இருந்தது. மாயை என்னும் பாசியால் சச்சிதானந்தம் மூடப்பட்டிருக்கிறது என்று எனக்கு இப்படி காட்டப்பட்டது. பாசியை அகற்றுபவன் தண்ணீர் குடிக்க முடியும். கவனமாக கேள், உனக்கு ஒரு ரகசியம் கூறுகிறேன். ஒரு முறை சவுக்கு மரத்தோப்பிற்கு வெளிக்கு போய்க் கொண்டிருந்தேன். அப்போது அறை ஒன்றின் கதவை போன்ற ஒரு காட்சி தோன்றியது. அறையினுள் என்ன இருக்கிறது என்று பார்க்க முடியவில்லை. கத்தியால் கதவில் துளை செய்ய முயன்றேன், முடியவில்லை. துளையிட மண் விழுந்து அதனை மூடிக்கொண்டது. கடைசியில் ஒரு துளை உண்டாயிற்று. இவை மிக உயர்ந்த கருத்துக்கள். பார்த்தாயா, யாரோ என் வாயை பொத்துவது போல் உள்ளது. இறைவனின் உணர்வால்தான் இந்த உலகம் உணர்வுள்ளதாக விளங்குகிறது. சிறு சிறு மீன்களிலும் கூட இந்த உணர்வு துடிப்பதை சில வேளைகளில் காண்கிறேன். இங்கே இவ்வளவு பேர் வரும் அளவிற்கு எனக்கு என்ன தெரியும் என்று நான் சில வேளைகளில் நினைப்பதுண்டு. வைஷ்ணவசரன் பெரிய பண்டிதர். அவர் என்னிடம், நீங்கள் கூறுகின்றவை எல்லாம் சாஸ்திரத்திலும் உள்ளன, இருந்தும் உங்களிடம் ஏன் வருகிறேன் தெரியுமா? அவற்றை உங்கள் வாயால் கேட்பதற்காகத்தான் என்று கூறுவார்.